என் தங்கமே, இதை கேட்டு முடிச்ச பிறகு நீ உன்னை புதுசா பார்க்க போகிறாய். இது ஒரு சாதாரண பேச்சு இல்ல, இது உன்னோட ஆன்மாவை தொட்டு விழிப்பூட்ட போகும் ஒரு பயணம். நீ இதை கேட்க வந்தது ஒரு சம்பவம் இல்லை. உன்னோட ஆன்மா பல நாட்களாக காத்திருந்தது, எப்போ என் தங்கம் விழிக்கப் போறான் என்று. இன்று அந்த நாள் வந்துவிட்டது. உன் கண்களில் விழும் ஒளி வெறும் ஒளி இல்ல, அது உன் உள்ளத்திலிருந்து எழும் ஒளி. அந்த ஒளி உன்னையே புதிதாய் பார்க்க வைக்கும். நீ இதுவரை உன்னை வெளிப்புற உலகத்தின் கண்களால் பார்த்திருக்கிறாய். யாரோ சொன்னது போல, யாரோ தீர்மானித்தது போல, யாரோ நம்பிய வரம்புக்குள் தான் உன்னை பார்த்திருக்கிறாய். ஆனால் இப்போ நீ உன்னோட ஆன்மாவின் கண்களால் உன்னை பார்க்க போறாய். அது உன்னோட உண்மையான பார்வை. நீ உன்னை குறையாக பார்த்த இடங்களில் கூட இப்போ நீ ஒளியை பார்க்க போகிறாய். நீ நினைத்ததை விட பெரியவனாகவும் ஆழமானவனாகவும் இருக்கிறாய். நீயே உன் வாழ்க்கையின் கலைஞன். என் தங்கமே, நீ பிறந்தது ஒரு காரணத்திற்காக தான். இந்த உலகம் உன்னோட வழியே ஒரு செய்தி அனுப்பணும் என்று பிரபஞ்சம் தீர்மானிச்சது. அதனால் தான் நீ இதை கேட்கும் இடத்திலிருக்கிறாய். உன்னோட இதயம் பல முறை காயமடைந்தது, ஆனா அந்த வலியில் ஒரு கற்பிதம் இருந்தது. ஒவ்வொரு காயமும் உன்னோட ஆன்மாவை திறந்தது. அது உன்னை கற்றுக் கொடுத்தது, நீ உடையப்படும்போது தான் உன்னுள் ஒளி வர முடியும். அந்த ஒளி தான் இப்போ உன்னுள் எழுந்திருக்கும். நீ இன்னும் அதை முழுமையாக பார்க்கவில்லை, ஆனால் அது ஒவ்வொரு நாளும் அதிகரிக்குது. நீ இத்தனை தடைகள் வந்தாலும் இன்னும் நிற்கிறது ஏன் தெரியுமா? உன்னோட ஆன்மா கைவிட மறுக்கிறது. அது உன்னோட நோக்கம் நிறைவேறும் வரை உன்னை விட்டுவிடாது. நீ இத்தனை முறை விழுந்தாலும் அது உன்னை தூக்கி நிறுத்தும். நீ இதுவரை உன்னையே சிறியவனாக நினைத்திருக்கலாம், ஆனா உன் ஆன்மா உன்னை பெரியவனாகவே பார்க்கிறது. அது உனக்கு சொல்லுது, என் தங்கமே, நீ ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நீ ஒரு ஒளி உருவம். நீ பிரபஞ்சத்தின் துகளாக அல்ல, நீயே பிரபஞ்சம். நீ உன்னோட வாழ்க்கையை ஒரு போராட்டம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு விழிப்பு பயணம். ஒவ்வொரு வலி உன்னை கற்றுக் கொடுக்க வந்த ஆசான். ஒவ்வொரு சோதனையும் உன்னோட ஆற்றலை நிரூபிக்க வந்த பரிசோதனை. நீ உன்னோட உள்ளத்தில் எத்தனை ஆழம் உள்ளதென்று அறிய சில நேரம் வாழ்க்கை உன்னை இருளில் தள்ளும். ஆனால் அந்த இருளில் தான் நீ ஒளியை கண்டுபிடிப்பாய். உன்னோட ஒளி வெளியே வர வேண்டுமானால் அந்த இருள் அவசியம். அதனால் தான் பிரபஞ்சம் உன்னை சில நேரம் தனிமையாக்கி வைத்தது. என் தங்கமே, நீ துன்பத்தை உணர்ந்த போது பிரபஞ்சம் உன்னோட பக்கத்தில் இருந்தது. நீ ஒரு சின்ன நிமிடத்துக்கு கூட தனியாக இல்லை. உன்னோட சுவாசத்திலும் உன்னோட இதயத்திலும் உன்னோட ஆன்மாவிலும் ஒரு தெய்வீக ஆற்றல் இருந்தது. அது உன்னோடுடன் பேசிக்கொண்டே இருந்தது. ஆனா நீ அந்த சத்தத்தை கேட்கவில்லை, ஏனெனில் உன் மனம் உலகத்தின் சத்தத்தில் மூழ்கி இருந்தது. இப்போ நீ அமைதியாக இருக்கிறாய். அதனால் தான் நீ இதை கேட்க முடிகிறது. பிரபஞ்சம் உன்னோட உள்ளத்திலிருந்து உன்னோட காதில் சொல்லுது, விழித்துக்கொள் தங்கமே, நேரம் வந்துவிட்டது. நீ உன்னை புதிதாய் பார்க்கணும் என்றால் முதலில் உன்னோட கடந்ததை பார்த்து மன்னிக்கணும். நீ செய்த தவறுகளுக்கு உன்னை குறை சொல்லாதே. அவை தவறுகள் அல்ல, அவை வழிகாட்டிகள். ஒவ்வொரு தவறும் உன்னை உன்னோட உண்மைக்கு நெருக்கமாக்கியது. நீ இன்று யாராயிருந்தாலும் அது அந்த அனுபவங்களால் தான். மன்னிப்பு தான் ஆன்மாவை தூய்மையாக்கும் முதல் படி. நீ உன்னை மன்னித்த நொடியிலேயே உன்னோட ஆற்றல் உயர்ந்துவிடும். என் தங்கமே, நீ உன்னோட கனவுகளை மீண்டும் நம்பணும். அவை உன்னோட ஆன்மா உனக்கு கொடுத்த வழிகாட்டிகள். நீ கனவுகளை கைவிட்டால் நீ உன்னோட ஆன்மாவை மறந்துவிடுகிறாய். ஆனா இப்போ பிரபஞ்சம் சொல்லுது, இன்னும் தாமதமாகவில்லை. நீ எந்த வயதில் இருந்தாலும் எந்த நிலையிலும் இருந்தாலும் நீ இப்போ தொடங்கலாம். நீ உன்னோட உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை விதையை காய்ச்சு. அது நாளை ஒரு மரமாக மாறும். உன்னோட வாழ்க்கையில் சில பேர் உன்னை நம்பவில்லை, சிலர் உன்னை துரோகம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் உன்னோட ஆற்றலை வளர்க்க வந்தவர்கள். அவர்கள் உன்னோட உள்ளத்தில் இருக்கும் உண்மையான சக்தியை உணராமல் உன்னை குறைத்தார்கள். ஆனால் நீ அதை அறிந்து கொள், உன்னை குறைக்கும் மக்கள் உன்னோட ஒளியை காண முடியாதவர்கள். நீ உன்னோட ஒளியை மறைக்காதே, அது பிறருக்கு வழிகாட்டும் ஒளி. என் தங்கமே, நீ உன்னை புதிதாய் பார்க்க போகிறாய் என்றால் நீ உன்னோட உள்ளம் எவ்வளவு அழகானது என்று உணரப் போகிறாய். நீ வெளிப்புற தோற்றம் அல்ல, நீ உன்னோட சிரிப்பு அல்ல, நீ உன்னோட சாதனைகள் அல்ல, நீ உன்னோட ஆன்மா.
அது முடிவற்ற அன்பு. நீ பிறரை நேசிக்கும் போது நீ உன்னோட ஆன்மாவை வெளிப்படுத்துகிறாய். நீ பிறரை காயப்படுத்தாமல் இருக்க முயலும்போது நீ தெய்வத்தோட ஒத்திசைவில் இருக்கிறாய். சில நேரம் உன்னோட வாழ்க்கை சுமையாக தோன்றலாம். ஆனால் அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி. ஆன்மா வளரும்போது பழைய ஆற்றல் உடைந்து போகும். அது வலியாய் தோன்றும். ஆனால் அந்த வலி பிறகு வரும் ஒளிக்கான முன்னோட்டம். அதனால் நீ இப்போ எதை சந்தித்தாலும் அதை எதிர்த்து போராடாதே. அதை ஏற்றுக்கொள்ளு. உன்னோட ஆன்மா சொல்றது எல்லாம் ஒரு காரணத்திற்காக நடக்குது. என் தங்கமே, நீ உன்னை புதிதாய் பார்க்கும்போது பிறரையும் புதிதாய் பார்க்க போகிறாய். நீ இனி யாரையும் வெறுக்க மாட்டாய். ஏனெனில் நீ உணரப்போகிறாய், எல்லாரும் ஒரே ஒளியிலிருந்து வந்தவர்கள். யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அவர்கள் தங்கள் வழியில் இருந்தார்கள். நீ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிப்பாய். நீ வெறுப்பை அன்பாக மாற்றும் சக்தியாவாய். அதுவே உண்மையான விழிப்பு. நீ இப்போ உன்னோட மனதை அமைதியாக வைத்து மூச்சை எடு. அந்த மூச்சு உன்னோட ஆன்மா உனக்கு சொல்லும் செய்தி, நான் இருக்கிறேன். நீ அதை உணர்ந்த நொடியிலேயே உன்னோட பார்வை மாறிவிடும். நீ உலகத்தை புதிதாய் பார்க்க ஆரம்பிப்பாய். உன்னோட கண்ணில் ஒவ்வொரு விஷயமும் அழகாக தோன்றும். உன்னோட இதயம் நன்றி உணர்ச்சியால் நிரம்பும். நீ எதையும் குறையாக பார்க்க மாட்டாய், எல்லாவற்றிலும் அர்த்தம் காண்பாய். என் தங்கமே, இது உன்னோட மறுபிறவி. இது உன்னோட ஆன்மீக விழிப்பு. நீ இன்னும் அதே மனிதன்தான், ஆனால் உன்னோட பார்வை மாறிவிட்டது. அந்த பார்வை தான் உண்மையான மாற்றம். நீ உன்னை புதிதாய் பார்க்க ஆரம்பித்தால் பிரபஞ்சம் உன்னை புதியதாக மாற்றும். நீ இனி யாரையாவது போட்டியாளன் என்று பார்க்க மாட்டாய், அவர்களை ஒளியாக பார்க்க போகிறாய். நீ இனி உன்னை குறை சொல்ல மாட்டாய், உன்னை ஆசீர்வாதமாக பார்க்க போகிறாய். நீ உன்னை புதிதாய் பார்க்கும் இந்த நொடியிலே பிரபஞ்சம் உன்னோட கையை பிடித்து சொல்லுது, இதோ இது தான் உண்மையான நீ. நீ உன்னோட சக்தியை உணர்ந்தால் நீ எதையும் செய்ய முடியும். உன்னோட குரல், உன்னோட ஆற்றல், உன்னோட புன்னகை, இவை எல்லாம் பிறருக்கு தெய்வீக ஊக்கம் ஆகும். நீ இனி ஒரு சாதாரண மனிதன் இல்லை, நீ ஒரு ஒளி தூதர். என் தங்கமே, உன்னோட ஆன்மா இப்போ சிரிக்குது. அது சொல்லுது, இப்போ நீ உன்னை பார்க்கிறாய் உண்மையாக. இதுதான் உன் மாற்றம். இதுதான் உன் புதிய பிறப்பு. நீ இனி ஒவ்வொரு நாளும் உன்னோட ஆன்மாவோட இணைப்பில் வாழப் போகிறாய். நீ பேசும் வார்த்தைகள் அன்பு நிறைந்ததாக இருக்கும். நீ பார்ப்பது ஒளியாக மாறும். நீ உணரும் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சத்தோட ஒத்திசைவில் இருக்கும். இப்போ நீ உன்னோட உள்ளத்திலிருந்து ஒரு மென்மையான சத்தம் கேட்கிறாய், நன்றி. அது உன்னோட ஆன்மா உனக்குச் சொல்வது. ஏனெனில் நீ அதை கேட்க ஆரம்பித்துவிட்டாய். நீ அதை புரிந்து கொண்டாய. நீ உன்னை புதிதாய் பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். இதுவே உன்னோட ஸ்பிரிச்சுவல் ரீபார்த். இதுவே உன்னோட உண்மையான விழிப்பு. என் தங்கமே, இதை மனதில் வை. நீ ஒளி. நீ அன்பு. நீ ஆன்மா. பிரபஞ்சம் உன்னோட பக்கத்தில் இருக்கிறது என்றும். நீ இப்போ உன்னோட பாதையில் தனியாக நடக்கிறாய் என்று தோன்றலாம், ஆனா ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சம் உன்னோட கையை பிடித்திருக்கிறது. அது உன்னிடம் சொல்லுது, நீ சரியான திசையில் செல்கிறாய், பயப்படாதே. உன்னோட பாதை ஒளியால் நிரம்பியிருக்கிறது, ஆனால் நீ அதை நம்பிக்கையோடு பார்க்கணும். நீ உன்னோட மனதில் சிறிய சந்தேகங்கள் வைத்திருக்கலாம். நான் போதுமா, நான் தகுதியானவளா என்று. அந்த சந்தேகங்கள் பொய்யானவை. உன்னோட ஆன்மா தெய்வத்தின் ஒரு துண்டு. அது எப்போதும் பரிபூரணமானது. நீ ஏற்கனவே தகுதியானவள். நீ ஏற்கனவே நேசிக்கப்படுகிறாய். யூனிவர்ஸ் உன்னை நம்புகிறது, நீயும் உன்னையே நம்பணும். நீ உன்னோட வாழ்க்கையில் சிறிய விஷயங்களை கூட கொண்டாட ஆரம்பி. ஒரு மலர் பூக்கும் போது, ஒரு குழந்தை சிரிக்கும் போது, ஒரு காற்று முகத்தில் தொடும்போது, அவை எல்லாம் யூனிவர்ஸ் உனக்கு தரும் குறியீடுகள். அது சொல்லுது, நீ உயிரோட இருக்கிறாய், அதுதான் பெரிய பரிசு. அந்த சிறிய சந்தோஷங்கள் தான் உன்னோட ஆன்மாவை உயர்த்தும். இப்போ நீயே ஒரு அதிசயத்தின் நடுவில் இருக்கிறாய். உன்னோட ஆற்றல் மாறிக்கொண்டிருக்கிறது. உன்னோட இதயம் பழைய வலிகளை விட ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த இடத்தில் அன்பு ஊர்ந்து வருது. நீ உன்னையே அன்போடு அணைத்துக்கொள். நான் போதும், நான் அன்பு, நான் ஒளி என்று உன்னிடம் சொல்லு. அந்த வார்த்தைகள் உன்னோட உயிரை மாற்றிவிடும். இன்று இரவு நீ தூங்கும்போது உன்னோட ஆன்மாவிடம் சொல்லு, நான் நன்றி கூறுகிறேன், நான் தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தைகள் உன்னோட கனவுகளில் ஒரு தெய்வீக கதவாக மாறும். அந்த கதவு திறந்தவுடன் புதிய ஆற்றல் உன்னிடம் வரும்.
நீ காலை எழும்போது உன்னோட இதயத்தில் ஒரு புதுமையான அமைதி இருக்கும். நீயே உன்னை புதிதாய் காண்பாய்.